நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம், தங்கமான பெண் குழந்தை, லட்சணமாக இருக்கக்கூடிய ஃபேமிலி, நிறைய பேர் நகை சேரும், நிறைய பேர் வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க. தண்ணீர் இருக்கக்கூடிய இடம், நான் சொல்கிறது காவேரி நதி தீரத்தில், ஈசிஆரில், கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம், நிறைய பேர் தெய்வ அனுகிரகம் உங்கள் பசங்க மூலியமாக நடக்கும். உங்கள் பசங்க நல்லா இருப்பாங்க. 100% கடன் தீரும். சீனியர் லெவல் டிகிரி எழுதுறீங்கன்னா நீங்கள்லாம் கார்டியாலஜிஸ்ட் இல்லைன்னா பல்மியாலஜிஸ்ட் கண்டிப்பாக ஆவீங்க. பாதி பேருக்கு ஆர்த்தோ டாக்டர்ஸாக மாறுவாங்க. குழந்தை நல மருத்துவர்களாக மாறுவது என்னை பொறுத்த வரைக்கும் செம்ம டைம். எந்த பாதிப்பும் கிடையாது. என்ன வேணா தட்டு, என்ன வேணா தூக்கு, நடந்தே தீரும் மீனத்துக்கு. ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஸ்ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், நமஸ்காரம். 2026 குரு பயிற்சி மக்களுக்கு, குரு அப்படின்னாலே நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். இந்த குரு பயிற்சி மக்களுக்கு எந்த மாதிரியான நல்ல விஷயங்களை கொடுக்க போகுது? ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள், குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள். குரு அப்படிங்கக்கூடிய ஒரு சுப கிரகம் பொதுவாக வருஷத்துக்கு ஒரு தடவை மாறும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குரு உச்சபலம் அடைய போகிறது. கேந்திர ஆதிபத்திய தோஷத்திலிருந்து உச்சபலம் அடையக்கூடிய குரு பொதுவாகவே நிறைய நல்ல விஷயங்கள் 12 ராசிகளுக்கும் பண்ணும். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம கடகராசி நண்பர்களுக்கு பெரிய ஒரு விமோச்சன காலம், மீன ராசி நண்பர்களுக்கு பெரிய மாற்றங்கள் ரெடியாகும், விருச்சிக ராசி நண்பர்களுக்கு 100% வெறித்தனமான முன்னேற்றம், கன்னி ராசி நண்பர்களுக்கு ஜாக்பாட் உறுதி, மகரம் வெறித்தனமான ஒரு சேஞ்சஸ், இதெல்லாமே பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான டைமிங். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஷபம், மிதுனம், துலாம், கும்பம், இவங்க எல்லாருக்குமே பணம் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். வரக்கூடிய அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் மேஷம், சிம்மம், தனுசுக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்கப்படும். இந்த மாதிரி டைம் பீரியட் மறுபடியும் வராது. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு சேஞ்சு. ஸோ இந்த 12 ராசிகளுக்கும் இந்த குரு மாறுறதுனால, இந்த குரு பயிற்சி அடைகிறதுனால எந்தெந்த நற்பலன்கள் இருக்குது, எந்தெந்த விஷயங்கள்ல நம்ம கவனமாக இருக்கணும், என்ன சிம்பிளான பரிகாரம் பண்ணால் நமக்கு இந்த சாதகமாக மாறும் அப்படிங்கிறது பார்க்கலாம். சார், மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய ராஜயோகம் என்னென்ன? அபரிவிதமான வெற்றி பெறக்கூடிய ராசிகளில் மீன ராசி நம்பர் ஒன். இவ்வளோ நாள் இருக்கிற கஷ்டம், சங்கடம், மறைமுகமான எதிர்ப்பு, தூக்கமின்மை, என்ன பிரச்சனைனே தெரியாது, ஏதோ பிரச்சனை இருக்குன்னு மட்டும் தெரியும். புரியாது, ஃபஸ்ட்டு மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னே புரியாது. காலில் அடிபடுறது, எந்த இடத்துக்கு போனாலும் கஷ்டத்தை மட்டும் பார்த்து ஏங்கிறது, வீட்டில் இருக்கிறவங்கள விட்டுட்டு மற்றவங்க ரொம்ப நல்லவங்கன்னு பிலீவ் பண்ணுறது. வீட்டில் எல்லாமே நல்லா இருந்தாலும் ஐயோ பாவம்னு மற்றவன் சொல் பேச்சு நம்ம கேட்போம். சில ஃபேமிலியில் இப்படி இருப்பாங்க. அது எல்லாமே இப்போ நீங்கள், உங்கள் பையன், உங்கள் குழந்தை, உங்கள் மருமக, உங்கள் ஃபேமிலி, இது எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம், தங்கமான பெண் குழந்தை, லட்சணமாக இருக்கக்கூடிய ஃபேமிலி, நிறைய பேர் நகை சேரும், நிறைய பேர் வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க. தண்ணீர் இருக்கக்கூடிய இடம், நான் சொல்கிறது காவேரி நதி தீரத்தில், ஈசிஆரில், கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம், கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலு, அந்த மாதிரி இடங்கள் உங்களுக்கு அமையும். நிறைய பேருக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும். குலதெய்வத்துக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணி ஜம்முன்னு ஒரு அபிஷேகம், சர்வ அபிஷேகம்னு சொல்லுவோம், எல்லாம் சேர்ந்தது. அதில் என்னென்னா பால், தண்ணி, தயிர், மோர், இளநீர், இந்த மாதிரி எல்லா விதமான திரவ பதார்த்தங்களை கொடுத்து அபிஷேகம் செய்வதுங்கிறது பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஃபேமிலி ஒன்று சேர்ந்துடும், சிக்கல்கள் தீரும். காசி, கயா, ராமேஸ்வரம், பத்ரிநாத், கேதார்நாத், ஹரித்வார், இந்த மாதிரி பல இடங்களுக்கு போவீங்க. நிறைய பேர் தெய்வ அனுகிரகம் உங்கள் பசங்க மூலியமாக நடக்கும். உங்கள் பசங்க நல்லா இருப்பாங்க. 100% கடன் தீரும். லோனுக்காக வெயிட் பண்ணுறேன், நான் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணால் கூட அந்த லோன் உடனடியாக கிடைக்கும். அமேசிங்கான டைமிங். அதே மாதிரி எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைகள் அவுட் பர்ஃபார்ம் பண்ணுவீங்க. நீங்கள் எதிர்பார்க்கறதோட பெட்டர் ரிசல்ட். 450 வரும்னு நினச்சேன் சார், 480 வந்துருச்சு சார் அப்படின்னு சந்தோஷப்படுற மாதிரி இருக்கக்கூடிய நிலைமை. மெரிட்டில் கண்டிப்பாக சீட் அடிக்கிறது, அமேசிங்கான மெடிசன் கிடைக்கும். எம்டி எடுக்கிறீங்க, சீனியர் லெவல் டிகிரி எழுதுறீங்கன்னா நீங்கள்லாம் கார்டியாலஜிஸ்ட் இல்லைன்னா பல்மியாலஜிஸ்ட் கண்டிப்பாக ஆவீங்க. பாதி பேருக்கு ஆர்த்தோ டாக்டர்ஸாக மாறுவாங்க. குழந்தை நல மருத்துவர்களாக மாறுவது என்னை பொறுத்த வரைக்கும் செம்ம டைமிங். மீனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கொலஸ்ட்ராலில் மட்டும் கவனமாக இருக்கணும். ரத்தத்தில் ஓட்டை, ரத்தத்தில் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும். முதுகு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வரலாம், அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. என்ன வேணா தட்டு, என்ன வேணா தூக்கு, நடந்தே தீரும் மீனத்துக்கு. கண்டிப்பாக சார், இவ்வளோ நல்ல விஷயங்கள் சொல்கிறீங்க. இருந்தாலும் மீனராசிக்காரர்களுடைய கதறல்கள் கேட்கு. என்ன அப்படின்னா, சனி பயிற்சியெல்லாம் நாங்கள் ரொம்பவே பாதிக்கப்படுறோம், இது எப்போ நீங்கும், ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய இந்த நல்லது எப்போ நடக்கும் அப்படின்னு காத்துட்ருக்காங்க. மே 22 நடக்குமா? ஏன்னா சனி என்னதான் கெடுதல் பண்ணாலும் சனிக்கு இப்போ பவர் கிடையாது. இப்போ நீங்கள் சிஎம் ஆகணும், நான் கொடுத்தா தான் நீங்கள் சிஎம் ஆக முடியும். இப்போ பார்க்குறீங்க நடக்கல. அந்த மாதிரி இப்போ குரு அந்த சிஎம் பதவியை லாக் பண்ணுறாரு.
அப்போ நீ என்ன பண்ணியோ பண்ணு பார்த்துக்கலாம் அப்படின்னு குரு லாக் பண்ணும்போது சனிக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, அமைதியாக தான் உட்காரணும். அப்போ சனியினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் எப்படி இருக்குங்கிறது ஃபஸ்ட்டு 2 நிமிஷம் நான் பேசினேன், நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஆணி அடிக்கிற மாதிரி இந்த குரு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பார். அதனால் சனியினால் எந்த பிரச்சனையும் கிடையாது. நிறைய பேருக்கு யோகம், மிகப்பெரிய யோகம், அது பேர் மகா யோகம். அதனால் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு பயங்கரமான முன்னேற்றம் காத்துன்னு இருக்குது. நீங்களும் நல்லா இருப்பீங்க, குடும்பமும் நல்லாயிருக்கும், எல்லாமே இப்போ சரியாயிடும், ஹெல்த் எல்லாம் நல்லா இருக்கும், தைரியமாக இருங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகம்ன்றது கன்ஃபார்மாக நடக்குமா? ஏன்னா குருவுடைய பார்வை பலன் இருக்கிறதுனால 100% திருமண பாக்கியங்கள் கைகூடும். நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய இடத்துக்கு நம்ம போவோம். மீனராசிக்காரர்கள் வெளிநாடுகள் பயணம் மேற்கொள்றது, இல்லை வெளி மாநிலத்தில் போய் பயணம் மேற்கொள்றது, அந்த இடங்கள்ல தொழில் தொடங்குறது, இல்லைன்னா குழந்தைகளுடைய கல்வி அங்கே ஆரம்பிக்கிறது, அது சிறப்பாக இது எல்லாமே நல்லா இருக்கும். நீங்கள் கேட்ட 4 கேள்வியுமே ஒரே சப்ஜெக்ட். ஏன்னா அந்த குரு பார்வையில் இருக்கிறதுனால மீனம்ங்கிறதே காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு, அது ராசியாகவும் காட்டானால் அங்கே போய் புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, அங்கே போய் பெரிய அளவுக்கு வருவாங்க. பொதுவாகவே மீனம் மறைஞ்சு தான் இருக்குமா. மீனத்தில் பிறந்தவங்க ஊரை விட்டு வெளியே இருப்பாங்க, தள்ளி இருப்பாங்க, பக்கத்து ஊரும் கூட சொல்ல முடியாது, கொஞ்சம் தூரமாக இருக்கிறது அவங்களுக்கு எப்பவுமே நல்லாயிருக்கும். அதாவது எப்படின்னா ரிலேஷன்ஷிப்புங்கிறது ரிலேட்டிவ்ஸ் கிட்டேருந்து தூரமாக இருக்கணும், சொந்த ஊர் பிறந்த ஊர்லேருந்து தூரமாக இருக்கணும். இப்போ அங்கே இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒருவேளை போகலைன்னா அதுக்கான ஆப்ஷனும் இப்போ கிடைக்கும். இப்போ பசங்களுக்கு சீட்டே கிடைச்சாலும் வெளியூரில் தான் கிடைக்கும். இப்போ மீனத்துக்கு எங்கே வேலை கிடைக்கும், சீட்டு கிடைக்கும்னா மதுரையில் கிடைக்கும். மதுரை பேஸ்ட் இருக்கக்கூடிய காலேஜஸில் சீட்டு கிடைக்கும். சௌராஷ்டிர தேசத்தில் கிடைக்கும், விச் மீன்ஸ் மகாராஷ்டிரா, குஜராத்தில் அவங்க போய் செட்டில் ஆவாங்க. இதெல்லாம் வந்து லொக்கேஷனல் வைஸே சொல்லலாம். அதனால் மீனத்துக்கு ரொம்ப அருமையான டைமிங் ஓடுது. கண்டிப்பாக இவர்களுக்கு எந்த தெய்வத்தை வழிபட்டால் இவர்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும்? துங்கபத்ரா நதி தீரம்னு சொல்லுவோம். அதாவது ஆந்திராவில் துங்கபத்ரான்னு ஒரு நதி இருக்குது. அங்கே குளிச்சுட்டு மந்த்ராலய மகான் கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்த்ராலய மகான் ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியை போய் மனசார வணங்கிட்டு வருவது. வியாழக்கிழமை காத்தால 6 to 7, 5 மணிக்கு துங்கபத்ராவில் இறங்கணும், குளிக்கணும், 6 மணிக்கு டைரெக்டாக போய் சுவாமி தரிசனம் பண்ணுங்க. வேறு எதுவுமே வேண்டாங்க, எல்லாம் அவரே நடத்தி கொடுப்பார். அவ்வளோ அளவுக்கு தெய்வ அனுகிரகம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ராசிகளில் மீனம் ஒன்று. நீங்கள் நல்லா இருப்பீங்க, நான் பார்ப்பேன், நடக்கும், தெரியுமா இருங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சனி பயிற்சி, இந்த கண்டக சனி, அஷ்டம சனி, இந்த மாதிரியான சனி பயிற்சினால எனக்கு பல தாக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குரு பயிற்சி பலன்கள்னால இந்த சனி பயிற்சியோடைய தாக்கங்கள் குறையுமா? அருமையான கேள்வி. முதல் விஷயம், சனியை பார்த்து பயப்படாதீங்க. பயப்படணும் யாருன்னா தப்பு பண்ணுறவன் தான் பயப்படணும். போலீஸை பார்த்தா யார் பயப்படணும்? திருடன் தான் பயப்படணும். அந்த மாதிரி சனினாவே பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் கிடையாது, உழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். கரெக்டாக உழைச்சோன்னா ரிசல்ட் வரும். நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, ஜென்ம சனி, இது எல்லாமே வந்து கொஞ்சம் கண்டங்களை கொடுக்கும். அதாவது 7.5 சனிலாம் நடக்கும்போது நம்மளை வாட்டி எடுக்கும், தூக்கம் கூட கொடுக்காது. ஆனால் என்ன ரியாலிட்டினா இந்த வருஷம் அந்த ஒரு சனியோடைய தாக்கமே இருக்காது. ஏன்னா அந்த குரு பார்வையே சனி மேலே இருக்கும்போது சனியோடைய கெட்ட விஷயங்கள் செய்யறதுக்கான அதிகாரம் கிடையாது. உங்களுக்கு பவர் கொடுத்தா தான் நீங்கள் விளையாடுவீங்க, உங்களுக்கு பவர் நான் எடுத்துடுறேன், அப்போ நீங்கள் எப்படி விளையாடுவீங்கிற மாதிரி அந்த குருவுடைய பார்வை பலம் 12 ராசிகளுக்கும் இந்த சனியுடைய தாக்கத்தை அப்படி 85% கட் பண்ணிடும். அது என்ன பண்ணும்? 80% கர்மாவை நடத்தி வைக்கும். கர்மானா செத்து போகிறது கிடையாது. கர்மா என்றால் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள். அதாவது வேலையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவுக்கு வேலை பெண்டை கட்டும், அந்த ரிசல்ட் கொடுக்கும், உங்களை வேலை செய்ய வைக்கும். சில பேர் கல்யாணம் ஆக வேண்டி தள்ளி போயிடுதுன்னா கல்யாணம் ஆக வைக்கும். சில பேர் குழந்தையே பிறக்கலைன்னா குழந்தை பிறக்க வைக்கும். சில பேர் வெளியூர் போய் செட்டில் ஆகணுங்கிறவன் ஒரு 6 வருஷமாக ட்ரை பண்ணுறேன், இப்போ நடக்கும். டிலேடு சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டிலேடு சக்ஸஸ் எல்லாமே கிளியர் ஆகும். சனி குரு திரிகோணத்தில் மாட்டும் போது நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த மகா யோகத்தில் இந்த 1 வருஷத்தில் சோகால்டு யார் என்ன வேணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அடுத்த 8 வருஷத்தில் அது நடக்கும். மேனிஃபெஸ்ட்டுங்கிறது புது வார்த்தைலாம் கிடையாது, நம்மக்கிட்ட இருக்கிறது தான். வேண்டிக்கிங்க சார் அப்படின்னு கோயிலில் போய் சொல்லுவோம்ல, சங்கல்பம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, அதுதான் மேனிஃபெஸ்ட்டு. அதனால் எல்லாருக்குமே நடக்கும், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க, சனியுடைய பாதிப்புகள் எதுவும் இருக்காது, சூப்பராக இருப்பீங்க. சார், இந்த குரு பயிற்சி காலம் அப்படின்றது எவ்வளோ நாட்கள் இருக்கும்? இந்த குரு பொதுவாக 1 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார்மா, முதல் விஷயம். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி அதிச்சாரமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாருன்னே சொல்லலாம். ஓப்பனாக சொன்னால் டிசம்பர் மாதம் வந்து சிம்மத்துக்கு அதிச்சாரமாக போய் கேதுவோட சேர்ந்து கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போகிறார். ஒரு 2 months அங்கே இருக்கார். அதுக்கப்புறம் மறுபடியும் வக்கர கதியில் ரிட்டர்ன் வர்றார். வந்து குரு தன்னுடைய உச்சபலத்தை அடைகிறார். அது மே 2027 வரைக்கும் கண்டிப்பாக அந்த குரு வந்து அங்கே இருக்கார். அதனால் அதுக்கான நல்ல பலன்களே அதிகமாக நடக்கும். எல்லாருக்குமே இந்த குரு நல்லது தான் பண்ணுவார். உங்கள் ஃபேமிலி எல்லாருமே நீங்கள் நல்லா இருக்கணும், தீர்க்க ஆயுஷ்மான் பவான்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சர்வே ஜனா சுக்கினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோன்னு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி. கண்டிப்பாக வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.